வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரலாம் என தான் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கூறியதாக சாணக்கியன் குற்றச்சாட்டு. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பு தொடர்பாக கருத்து கூறிய ஜனாதிபதி. பிள்ளையானிடம் அவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலிந்த ஜெயதிச அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை கண்டறியலாம் என 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனது உரையில் தெரிவித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி இடம்பெற்ற நிகழ்வில் அசாத் மௌலானா ஐநாவிற்கு சமர்ப்பித்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக சாணக்கியன் கூறியதன் அடிப்படையில் தனக்கு எதிராக மானநஷ்ட வழக்கு கோரி தொடர்புபட்டதாக சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது அது மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். கோத்தபாய இரவில் குழியில் விழுந்தார், பகலில் அனுர குழியில் விழுந்தார், காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை. அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நான் எப்போதும் சொல்வேன். ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள், அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள். அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள். அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை. அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டை நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தலைமை உள்ளது. அந்த சுயலா பலத்துடன் நாங்கள் போராடுவோம். இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகிறோம். பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும். எங்கள் நாடு வெற்றி பெறும். இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் சட்குணதேவியின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கஜேந்திரகுமார் கூறியதாவது: ஜெகதீஸ்வரன் சட்குணதேவி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வேட்பாளராக போட்டியிடுந்த நிலையில் அவரது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வேட்பாளர்களுக்கான கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு மருதங்கேணி போலீசார் சில தினங்களுக்கு முன்பு அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் அவர் கூட்டத்திற்கு செல்லவில்லை. இதனை அடுத்து இன்றைய தினம் அவரது வீட்டிற்கு வந்த போலீசார் அவர் ஏன் கூட்டத்திற்கு வரவில்லை என கேட்டனர். அதற்கு நான் இனி வேட்பாளர் இல்லை என்று சட்குணதேவி கூறிய போது, கலந்து கொள்ள சொன்னால் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று போலீசார் அவரை தொட்டியுள்ளனர். இதனை அடுத்து எந்த காரணமும் கூறாமல் உடல்நிலை சரியில்லாத அவரை மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்குணதேவி தனது வலுவான மற்றும் ஊழலற்ற அரசியல் செயற்பாட்டிற்கு மருதங்கேணி போலீசாரால் தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டு வருகிறார். மேலும் போலீசாரால் அவரது கணவர் மற்றும் மகன் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களை கடக்கின்ற நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயங்களில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு மன்னாருக்கு வருகை தந்து உரை நிகழ்த்தினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது தமது கட்சியாக மாத்திரம் இருந்தால் எவ்வித பாரபட்சமின்றி நிதியை ஒதுக்குவதாக தெரிவித்தார். மக்களை ஏமாற்றி மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது. அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகிறார். எனவே ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும்? ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஒருபடி குரலை உயர்த்தி கூறுகிறார்.
ஜனாதிபதியினுடைய கூற்றிற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் அருகதையற்றவர்கள் என தெரிவித்துள்ளார். அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைமைகளை பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்வதற்கு புமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 291 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருள்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 104 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 106 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 73 பேரும், போதை மாத்திரைகளுடன் 6 பேரும், கஞ்சா செடிகளுடன் 2 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு 144 கிராம் 866 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 117 கிராம் 281 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 252 கிராம் 683 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 7103 கஞ்சா செடிகளும், 5004 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்கவில் இன்று தொழிலதிபரை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு முயற்சியில் ஈடுபட்டவர்களில் அம்பாறையை சேர்ந்த 33 வயதுடைய ஒருவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆடியம்பலம் தெவட்டவ பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர். ஆயுதம் செயல்படாததால் சந்தேக நபர்கள் வீட்டின் சுவர் மீது ஏறி தப்பி செல்ல முயன்றனர். இருப்பினும் தப்பி செல்லும் போது காயமடைந்த ஒரு சந்தேக நபரை அப்பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவர் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். துப்பாக்கிச்சூடு முயற்சி தோல்வியடைந்ததற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். தப்பிச் சென்ற மற்ற சந்தேக நபரை கைது செய்ய கட்டநாயக்க போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். புள்ளையானிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும். சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும். அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகிறது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். அதில் கர்தினால் உள்ளிட்ட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தை வழங்க முடியும். எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கான சரியான திகதியை கூற முடியாது. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என பலர் குழப்பம் அடைந்தாலும் அரசாங்கத்திற்கு குழப்பம் அடைய வேண்டிய தேவையில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்ட அமைச்சரவை பேச்சாளர், பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதயகமன்புல கூறியிருந்தார். எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்பட்டு பொது விசாரணை வலையமைப்புகள் மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கூறல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது. கடந்த காலங்களில் பலர் சிறையிலிருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன. எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரிய வரும் எனவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பல வருடங்களின் பின்னர் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் தெரிவித்துள்ளார்.
கம்பஹாவில் இடம்பெற்ற மக்கள் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் என வாக்குறுதி வழங்கினோம். இன்று அதனை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து காணப்பட்டது. ஆனால் தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டை முன்னகர்த்தி செல்ல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். தற்போது 30,000 புதிய அரசு ஊழியர்களின் அரசு துறைக்குள் உள்ளெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பெண்களை பெற்று அரசு சேவைக்குள் உள்நுழைய முடியும். சிறந்த ஆளுமையுள்ள அரசு ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.